கிறிஸ்துவுக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக இன்னொரு நாளிலும் தேவ செய்தியை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக வந்து அமர்ந்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அதன் பிறகு தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம். மீண்டும் இந்த நாளிலும் உடைய வசனங்களை தியானிப்பதற்கு கர்த்தரங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி சுவாமி. முதாபினால் எங்களை நிரப்போம். நீ பேசுகிற வார்த்தைகள் நாங்கள் புரிந்து கொள்ள பரலோகத்தின் ஞானத்தை கொடுத்தரலும். ஆண்டு சுத்தமனால் நீ பேசுகிற வார்த்தைகள் கேட்கிற எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதாவது கிறிஸ்துவின் வருகை மட்டும் இந்த போராட்டம் இருக்கத்தான் செய்யும். இதற்கு முடிவு இல்லை. கிறிஸ்துவின் வருகையே இதற்கு முடிவாக இருக்கும். தாவீது, எலியா, எசேக்கியா, எஸ்தர், நெகேமியா இவருடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் பொதுவாக காணப்படுகிறது. அதாவது தீமையின் போக்கை கட்டுப்படுத்த முக்கியமற்ற மக்களை தேவன் பயன்படுத்த முடியும். இந்த சம்பவங்கள் சிலவற்றில் நாம் காண்பது என்னவென்றால், தடைகள் மலை போல் எழுந்து நின்றாலும் தீமையின் பிடியில் நாம் சிக்கிக்கொள்வது அவசியமில்லை என்பதுதான். மாறாக தேவனுடைய வல்லமையால் நாம் உறுதியாக இருப்போமானால் அவற்றை ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்களும் நானும் வாழ வேண்டும். உடன்படிக்கையின் வாக்குறுதிகளில் உண்மையுள்ளவர் தேவன். அந்த வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் நமக்காக நிறைவேறின. தேவ மக்கள் அவருடைய மகத்துவத்தில் நிலைத்திருக்கும் போது இறுதியில் வெற்றி பெறும் சக்தி தீமைக்கு இல்லை என்பதை கண்டு கொள்வார்கள். நன்மைக்கு மாத்திரமே அந்த வெற்றி கிடைக்கும். அவருடைய விடுதலையில் களி கூறுவதே ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும் அவருடைய மக்களுக்கு. அதுதான் சவாலும் கூட. நம்முடைய நம்பிக்கைகளை அசைக்கும் சூழ்நிலைகள் நம்மை நெருக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய கவனம், நம்முடைய சிந்தை நம்மை படைத்தவர் மேல் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நம்மை சுற்றிலும் உள்ள சூழ்நிலையின் விலைகளை பகுத்தறிந்து கொள்வது அவசியம் அல்ல. கிறிஸ்து நமக்காக செய்தவற்றை நாம் முன்வைத்து தேவன் உண்மையானவர் என்பதை நம்புவதுதான் நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு உணர்வுள்ள பகுத்தறிவுள்ள விஷயமாக இருக்கிறது. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நெகேமியாவை கொண்டு தேவன் தம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்காக தீர்மானித்திருந்தார். தேவனுடைய கரம் நெகேமியாவின் மேல் இருந்தது. நெகேமியா அதை எடுத்து கட்ட தைரியத்தோடு எழுந்து நின்றான். மக்களும் கரங்களை கோர்த்து எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி வந்தார்கள். தாவீது, கோலியாத், பத்சபால். மனிதர்களாகிய நாம் சிக்கலானவர்கள். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையும் சிக்கலாகவே இருக்கிறது. என்னதான் வருமானம் வந்தாலும் சரி, என்னதான் நம்முடைய வாழ்க்கை சீராக இருக்கிறது என்று நாம் சிந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்தில் ஒரு சிக்கல் மாட்டிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கின்றன. அந்த சிக்கலுக்கு காரணம் நாம் செய்த பாவமே என்பதை உணர்ந்தவர்களாக இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் அந்த போராட்டத்திலிருந்து வெற்றியை காண்பதற்கு என்ன வழி என்பதை நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டும். எதுவாக இருந்தாலும், அது நன்மைக்கு எதுவானாலும் சரி, தீமைக்கு எதுவானாலும் சரி, உச்சகட்டத்திற்கு செல்லக்கூடிய வலிமை நம்மிடத்தில் இருக்கிறது. சிலர் நன்மையில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். சிலர் தீமையில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். தீமையில் மேலும் மேலும் வளருவது ஒரு உன்னதமான காரியம் அல்ல, ஒரு ஆச்சரியப்படுவதற்கான காரியம் அல்ல. நன்மையில் வளருவது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஏனென்றால் தீமையான இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர் நன்மை செய்வார் என்றால் அது ஆச்சரியம்தான். ஏனென்றால் அந்த ஆச்சரியத்தில் மூழ்கடிக்கக்கூடியவர் நம்முடைய தேவன். அவர் ஆச்சரியமானவர், ஆலோசனை கர்த்தர், அதிசயமானவர். அப்படிப்பட்ட தேவனை நம்முடைய இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நன்மை செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றுதான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவருடைய பாதையை நடத்துவதற்காக நம்மை அபிஷேகித்திருக்கிறார். அப்படியானால்
அந்த அபிஷேகத்தின் மூலமாக, அந்த தெரிந்து கொள்ளுதலின்படி நான் போராட்டத்தில் வெற்றி பெறக்கூடியவனாய், நான் போராட்டத்தை கொடுக்கக்கூடியவர்களை நோக்கி பார்க்காமல் அந்த போராட்டத்திலிருந்து என்னை விடுவிக்கக்கூடிய இரட்சகரை நோக்கி நான் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தையோடு நான் இந்த உலகத்திலே வாழ்வேனானால் வெற்றி நிச்சயம் என்பதை நான் உணர்ந்து கொள்ள முடியும். இங்கே இன்னொரு காரியம் என்னவென்றால், உண்மையாகவே சாத்தான் இருக்கிறானா என்று கேள்வி கேட்டால் நிச்சயமாகவே சாத்தான் இருக்கிறான். சாத்தான் இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அந்த போராட்டங்களுக்கு காரணக்கர்த்தா சாத்தானே. அப்படியானால் சாத்தானை முழு காரணமாக சொல்லிவிட முடியாது. நாமும் அவனோடு இசைந்திருக்கும் பொழுதுதான் நாம் அவனுக்கு இடம் கொடுக்கிறோம், நம்முடைய உள்ளத்தில் அவனுக்கு இடம் கொடுக்கிறோம். அதனால்தான் அவன் நம்மை வஞ்சிக்கிறான். ஏவாள் சாத்தான் தன்னை வஞ்சிக்கும் பொழுது 3 காரியங்களை குறித்து யோசித்தாள். அந்த பழத்தை குறித்து அந்த 3 காரியங்களை யோசித்த அவள் தீர்மானத்தை எடுத்தாள். இது பார்வைக்கு நன்றாக இருக்கிறது, புசிப்புக்கும் நல்லா இருக்கும், புசித்தால் இச்சிக்கத்தக்க விருப்பப்படத்தக்க ஒரு விருட்சமாக இருக்கிறது, எனக்கு நல்ல தெளிவு அறிவு கிடைக்கும் என்று சொல்லி நினைத்து அதை பறித்தாள், புசித்தாள். அப்படின்றால் தன் இருதயத்தை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தாள். அந்த சாத்தானுக்கு தன் இருதயத்தை ஒப்பு கொடுத்தபடினால் அவள் என்ன செய்தாள் என்றால் பாவத்திலே விழுந்தாள், சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தாள். தேவனுடைய வார்த்தைக்கு அவளுக்கு சந்தேகம் இருந்தது. நான் இப்படி ஆவது தேவனுக்கு விருப்பமில்லை, ஆகையால் இந்த விருட்சத்தை புசிக்கக்கூடாது என்று சொல்லி தேவன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி அவள் சொல்லுகிறார். அதே போல இந்த சாத்தான் இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் போராட்டமே இருக்கிறது என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17 43 51 வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசிங்க. அதே போல் 1 சாமுவேல் 11 1 முதல் 17 வரைக்கும் வீட்டில் வாசிங்க. ராட்சதனான கோலியாத்தை எதிர்கொள்வதற்கு பலர் சென்றார்கள், தோல்வியுற்றார்கள் யுத்த வீரர்கள். ஆனால் யுத்தத்தில் அனுபவமே இல்லாத ஒரு வாலிபன், ஒரு சிறு பையன் அந்த கோலியாத்தை எதிர்கொள்வதற்காக அவன் ராஜாவிடத்தில் போய் உத்தரவு பெற்றுக்கொண்டு கோலியாத்தை எதிர்கொள்வதற்கு கடந்து செல்கிறான். அப்படினால் தன்னுடைய சகோதரர்கள் அவனை வெறுத்தாலும் அவன் என்ன செய்கிறான், துணிந்து ராஜாவிடத்தில் சென்று நான் அவனை கொன்று போட்டால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று சொல்லி கேட்டான். ராஜா சொல்கிறார், என்னுடைய மகளை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன், நல்ல வெகுமதிகள் கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், சரி நான் ரெடி, கோலியாத்தை மேற்கொள்வதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன், ஆயத்தமாக இருக்கேன் என்று சொல்லும் பொழுது ராஜா என்ன செய்கிறார் என்றால் யுத்த மனுஷனுக்கு தரிக்கக்கூடிய ஆடைகள் எல்லாம் அவனுக்கு தரித்து அவனுடைய கையில் ஆயுதங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த வஸ்திரங்களெல்லாம் தரித்து கொள்ளும்போது அவனால் நடக்க முடியல. இப்போ அவன் சொல்லுகிறான், இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை, நான் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன், எனக்கு இந்த ஆயுதங்களும் தேவையில்லை, என்னுடைய ஆயுதங்களை நான் கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லி ஆற்றிற்கு சென்று 5 கூழாங்கற்களை எடுத்து தன்னுடைய அடைப்பை பையில் போட்டுக்கொண்டு ஒரு கவனியை ஆயத்தப்படுத்தி கொண்டு அவன் செல்லுகிறான். ஒரே ஒரு கூழாங்கல் அதை கவனியில் வைத்து சுருட்டி கோலியாத்தின் மீது அடிக்கிறான். அவன் நெற்றியிலே ஆழ பழிந்து அவன் கீழே விழுந்து விடுகிறான். உடனடியாக ஓடி சென்று அவனுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய பட்டயத்தை உருவி அவனுடைய தலையை வெட்டி போட்டான். அங்கே இருக்கக்கூடிய அவனுடையவர்கள் எல்லாரும் சிதறி போனார்கள். இஸ்ரவேலில் எல்லாரும் வந்து அவர்களை விரட்டி சென்று விட்டார்கள். வெற்றி இஸ்ரேல் மக்களுக்கு கிடைத்தது. ஆண்டவர் அதை தாவீதின் மூலமாக கொடுத்தார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்த இந்த தாவீது ராஜாவான வெப்பாடு அவன் என்ன செய்கிறான் என்றால் பத்சேபாளை, உரியாவின் மனைவியை அவனை கொன்றுவிட்டு இவனுக்கு மனைவியாக்கி கொண்டான், பாவம் செய்து விட்டான். அப்படினால் அந்த பாவத்தை அவன் மூடி மறைத்து விட்டான். ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். நாத்தானை அனுப்பி நாசுக்காக அவனுக்கு சொல்லி அந்த காரியத்தை புரிய வைக்கும் பொழுது ராஜாவுக்கு கோபம் வருகிறது. அப்படிப்பட்டவன் கொல்லப்பட வேண்டும், ஒரு ஆட்டுக்கு பதிலாக 5 ஆடுகளை திருப்பி தர வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாத்தான் சொல்லுகிறார், ஐயா அது யாரும் இல்லை, நீங்கள் தான் அந்த ஆளு அப்படின்னா. அப்போ தான் தான் செய்த சவறு தனக்கு புரிய வந்தது. உடனே கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று தன்னுடைய கரத்தை கூப்பி
நாத்தானிடத்திலே முறையிட்டான். அந்த பாவத்தின் வஞ்சனையினால் அவதிப்பட்டு மனம் திரும்பிய பிறகு அவன் எழுதின சங்கீதம் தான் சங்கீதம் 51 சங்கீதம். அதில் நீங்கள் வீட்டில் இருந்து வாசிங்க. 51 சங்கீதம் 10-12 வரைக்கும். தேவனை சுத்த இருதயத்தின் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசு ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணத்தின் சுவிசேஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று ஜெபம் பண்ணுகிறேன். எலியா அரண்டு போயிருந்த ராஜாவிடம் 3 வருடம் மழை பெய்யாது என்று சொல்லுகிறார். ஆனால் மக்கள் பாகாலை வழிபட்டார்கள். மழை பெய்யாது என்பதற்கு பாகாலுக்கு விட்ட நேரடி சவால். 3.5 வருடங்கள் கழித்த பிற்பாடு எலியா ஆகாப் ராஜாவிடம் தன்னை காண்பிக்கிறான். அதன் பிறகு ஒரு போட்டியை வைக்கிறான். கர்மேல் பர்வதத்தில் எல்லாரையும் கூட்டி சேருங்கள், 850 உங்கள் தீர்க்கதரிசிகளை, பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் மக்களையும் கூட்டி சேருங்கள், நானும் அங்கே வருகிறேன். 2 காளைகளை தேர்ந்தெடுப்போம், 2 பலிப்பீடங்களை கட்டுவோம். முதலாவது நீங்கள் அதிக ஜனத்தொகை இருக்கிறபடினாலே நீங்கள் காளையை வெட்டி உங்களுடைய பலிப்பீடத்தின் மேல் வைத்து உங்கள் பாகாலை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். எந்த தேவன் அக்கினியினால் பட்சிக்கிறாரோ பலியை, அந்த பலியை சுற்றிலும் இருக்கக்கூடிய தண்ணீரை நக்கி போடுகிறதோ அந்த தேவனே உண்மையான தேவன் என்று சொல்லி அங்கே சவால் விட்டு அங்கே தொழுகை நடத்தும் பொழுது எலியாவின் தேவன் எலியாவின் பலியை ஏற்றுக்கொள்கிறார். அங்கே எலியா 850 பாகால் தீர்க்கதரிசிகளை கொள்ளுகிறான். 1 ராஜாக்கள் 18:21 இப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நிமிடங்களால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்று என்றான். ஜனங்கள் பிரயத்தனமாக அவனுக்கு ஒன்று சொல்லவில்லை. எலியா வெற்றி பெற்றான். பாகால் தெய்வத்தை வணங்குகிறவர்கள் தோல்வியுற்றார்கள். பாகாலின் தீர்க்கதரிசிகள் வெட்டப்பட்டார்கள். துணிகரமான ஒரு பேச்சு. ஆண்டவர் கொடுத்த தைரியத்தினால் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள். தீர்க்கதரிசிகளும் ராஜாக்கள் 2 புத்தகத்தில் 292 பக்கத்தில், அவருடைய பிதாக்களின் தேசத்தில் அவர் மூலமாக இனிமேலும் செய்ய முடியாததை புறஜாதியர்கள் மத்தியில் அவர்களை சிதற பண்ணி அதன் மூலம் நிறைவேற்ற தேவன் முயன்றார். மனித இனத்தின் இரட்சகரால் கிடைக்கும் மன்னிப்பை தங்களுக்கு சொந்தமாக தெரிந்து கொண்ட அனைவரையும் ரட்சிக்கும் அவருடைய திட்டம் நிறைவேற்ற வேண்டியிருந்தது. இஸ்ரவேலுக்கு நேர்ந்த இக்கட்டுகளினால் பூமியின் தேசத்தாருக்கும் மகிமை வெளிப்படுத்த அவர் வழி ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் எலியாவின் வார்த்தைகள் அவனுடைய வாழ்க்கையில் அங்கே மக்களுக்கு முன்பாக நிறைவேறியது. அப்படின்றால் உண்மை தேவன் யார் என்பதை அங்கே வெளிப்படுத்த எலியா தயங்கவில்லை, தைரியத்தோடு அதை செய்தார். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2 ராஜாக்கள் 19:6 இப்படியா சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவின் ஊழியக்காரர்கள் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும் என்று சொல்லி, இங்கே அசீரியர்கள் மீண்டுமாக இந்த இஸ்ரேல் மக்கள் மீது யூதா மக்களை அழிக்க வரும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே நடக்கிறது. சனகரிப் யூதாவுக்கு நேராக வந்து அதன் பட்டணங்களை கைப்பற்றி அதிக கப்பம் விதித்தார்கள். எசேக்கியா தேவனுடைய பொக்கிஷங்களிலும் அரண்மனை பொக்கிஷங்களிலும் உள்ள அனைத்தையும் கொடுத்தாலும் திருப்தி அடையாமல் எருசலேமை சரணடைய செய்ய சொன்னான். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி இங்கே சொல்லுகிறார், அவர்களை நோக்கி, அசீரியராஜன் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததனை கேட்டதுமான வார்த்தைகளினாலே நீ பயப்பட வேண்டாம், நீ தைரியத்தோடு இரு. அப்புறம் எஸ்தர் ராஜ்யத்தை பார்க்கிறோம். எஸ்தர் மரண ஆணை பிறப்பிக்கப்பட்டது யூத மக்களுக்கெல்லாம். அந்த மரண ஆணை பிறப்பித்ததும் மொர்தெகாய் சும்மா இல்லை, தரையில் புரண்டு புலம்புகிறான். உடனே எஸ்தருக்கு அந்த காரியத்தை சொல்லி அனுப்புகிறான். எஸ்தர் சொல்லுகிறாள், 3 நாளைக்கு அந்த சூசான் அரண்மனையில் உள்ள எல்லாரும் மூப்பர்களும் சேர்ந்து எனக்காக உபாசப்படுங்கள், நானும் என்னுடைய தாதிமார் உபாசப்படுறது, இப்படியாக சட்டத்தை மீறி நான் ராஜாவிடத்தில் சென்று என்னுடைய மக்களுக்காக வேண்டுதல் செய்வேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அவள் ஆயத்தமாக இருந்தாள். யோசேப்பை போல தானியேலை போல எஸ்தர் ராணியானது சற்று வித்தியாசமாக இருந்தாலும்
தான் மனம் முடித்த அந்த ராஜா அந்நியன், இவள் யூத குலத்தை சேர்ந்தவள். ஆனால் ஆமான் யூதர்களை அழிப்பதற்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை ராஜாவுடைய கஜானாவில் வைக்க சென்றான். ஆனால் ராஜா அதை வாங்கவில்லை. ஆனால் அவனுடைய தாக்கியதுக்கு அவர் கையெழுத்து போட்டார். தீர்க்க தரிசனம் ராஜாக்கள் என்ற புத்தகத்தில் 601 பக்கத்தில் அம்மையார் எழுதுகிறாங்க, அந்த கட்டளை முற்றிலுமாக நிறைவேற்றுவதால் கூடவே ஏற்படும் நெடுந்தூர விளைவுகளை ராஜா கொஞ்சமும் உணரவில்லை. அந்த திட்டத்தில் மறைமுகமாக செயல்பட்ட சாத்தான் தான் மெய்தேவனை பற்றின அறிவை பாதுகாக்கும்படி வைக்கப்பட்டிருந்த ஜனங்களை பூமியிலிருந்து அகற்ற முயன்று கொண்டிருந்தார். இதே மக்களிடமிருந்து தான் உலகத்தின் இரட்சகர் வர இருந்தார். கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இரட்சகர் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தம்முடையவர்களை ரட்சிப்பதற்காக அவர் மீண்டும் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது யாரெல்லாம் அடிமைதனத்தில் இருக்கிறார்களோ, சாத்தனுடைய கரத்தில் விற்று போடப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் மீட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காக அவர் மீண்டும் வரப்போகிறார். எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்காக ஆண்டவர் நெகேமியாவை தெரிந்து கொள்ளுகிறார். இஸ்ரவேல் ஒரு அரசியல் அமைப்பாக இல்லாமல் அதன் மக்கள் அந்நிய தேசங்களில் சிதற இருந்த காலகட்டத்தில், பாபிலோனில் 70 ஆண்டு காலமாக அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நெகேமியா என்ன செய்கிறார் என்றால், அங்கிருந்து வரக்கூடிய சிலரை சந்தித்து எருசலேம் தேவாலயம் எருசலேம் பட்டணம் எப்படி இருக்கிறது, அந்த தேசம் யூதேய தேசம் என்று கேட்கும்போது, ஆலயம் இடிக்கப்பட்டது, அதனுடைய கதவுகள் எல்லாம் எரிக்கப்பட்டது, மொத்த மதில் சுவர்களும் இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கி விடப்பட்டது என்று கேள்வி கேட்டவுடனே, அந்த செய்தி கேட்டவுடனே நெகேமியா அந்த நாள் முழுதும் உபவாசம் இருந்து ஜெபித்தான். அந்த ஜெபத்தில் அவன் மிகுந்த வியாகுலத்தோடு துக்கத்தோடு காணப்பட்டான். மறுநாளில் ராஜாவுடைய சமூகத்தில் வந்து அந்த பான பாத்திரத்தை கொடுக்கும் பொழுது ராஜா நெகேமியாவுடைய முகத்தை பார்க்கிறான். இது நேற்றைய முந்தைய தினத்தில் இருந்தது போல காணப்படவில்லையே அவனுடைய முகத்தில். இது வியாதியின் முகபாவனையும் அல்ல, மனோவேதனையாக இருக்கிறது என்று சொல்லி நெகேமியை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார் ராஜா. அந்த பொழுதிலும் நெகேமியா தனக்குள் செபித்து, ஆண்டவரே, இந்த மனிதனுடைய கண்களில் தயை கிடைக்க வேண்டும், இந்த மனிதன் எனக்கு இறங்க வேண்டும், இவன் என்மேல் கிருபை காட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து, ஐயா இந்த மாதிரி இருக்குது காரியங்கள், எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவர் கேட்குறார், உனக்கு லீவ் வேணுமான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் லீவ் வேணும், எத்தனை நாள் என்றால் இத்தனை நாட்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ராஜா பர்மிஷன் கொடுக்குறார். பர்மிஷன் கொடுத்து அதுக்கு தேவையான எல்லாவித பொருளாதார வசதிகளையும் பொருள் வசதிகளையும் எல்லாவற்றையும் இங்கிருந்தே கொண்டு செல்லும்படி ராஜா கட்டளை எடுக்கிறார். அவன் வந்து எருசலேமுக்கு வந்து அது திரும்ப கட்டுவதற்கு ராஜாவின் கண்களில் நெகேமியாவுக்கு தயை கிடைத்து அவன் கிளம்பி வரான். அதான் அவன் சொல்கிறான், தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தது, என்மேல் இருக்கிறது, தேவாலயத்தை கட்டுவதற்காக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது யூதேய மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து எழுந்து கட்டுவோம் என்ற ஒரு திடமான ஒரு நம்பிக்கையான வார்த்தையை நெகேமியாவிடத்தில் சொல்லுகிறார்கள். தான் வந்ததின் நோக்கத்தை முதலில் நெகேமியா தலைவருடன் சொல்லவில்லை. என்ன காரியத்துக்காக வந்திருக்கோம் என்று ஒருவேளை சொன்னால் அதற்கு உண்டான தடைகளை போடுவார்கள் என்ற நோக்கத்தோடு அதை சொல்லாமல் பணிகளை அவர்கள் செய்தார்கள். அவர்கள் பின்வாங்குவதற்கு எவ்வளவோ காரணங்கள் இருந்தன. ஆனாலும் அவர்கள் தங்களுடைய வேலைக்கு எதிராக எவ்வளவோ சவால்கள் எடுத்த போதிலும் அவர்கள் வந்து உறுதி தளரவில்லை. திட நம்பிக்கையோடு நிச்சயமாகவே இந்த ஆலயத்தை கட்டி தீர்வோம் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் தொடர்ந்து வேலை செய்தார்கள். எதிரிகளின் அச்சுறுத்தல்களை தேவனுடைய கரத்தில் ஒப்படைத்தார்கள். ஆண்டவரை நீங்களே பார்த்துக்கிடுங்க, நாங்கள் தொடர்ந்து வேலை செய்யணும், இந்த வேலை முடிக்கப்பட வேண்டும். நெகேமியா 6 அதிகாரம் 14-15 வசனங்களில், என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொபதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளை நினைத்து கொள்ளும். அப்படியே அலங்கமானது 52 நாளுக்குள்ளே ஏலூல் மாதம் 25ஆம் தேதி முடிந்தது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு பல இடையூறுகள் வருகின்றன, பல தடைகள் வருகின்றன. காரணம்,
எத்தனை நெருக்கடிகள் எத்தனை வந்தாலும் தேவனை முன்னிட்டு ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது, விசுவாசத்தோடு செய்யும் பொழுது, நம்பிக்கையோடு செய்யும் பொழுது, அந்த காரியத்தில் தேவன் தலையிடும் பொழுது எப்படிப்பட்ட சத்துருக்கள் வந்தாலும் அவர்களை மேற்கொள்ள முடியும். அவர்களை துரத்தி நாம் செய்ய இருக்கக்கூடிய வேலையை செய்து முடிக்க முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவாக காட்டுகிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நெகேமியானுடைய கரத்தில் தேவன் ஒப்பு கொடுத்து, ஒரு பரிசுத்தமான வேலை, ஒரு பரிசுத்தமான இடம், தேவாலயம், அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக இந்த நெகேமியா என்கிற மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ராஜாவுடைய கண்களில் தயை கிடைக்க செய்து, அந்த ராஜாவுடைய கண்களில் தயை கிடைத்ததோடு மாத்திரமல்ல, இந்த தேவாலயத்தை கட்டுவதற்குண்டான எல்லாவித பொருட்களையும் பொருளாதாரத்தையும் இங்கிருக்கிற கஜானாவிலிருந்து நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம், எடுத்து செல்லலாம் என்று சொல்லி ஆங்காங்கே இருக்கக்கூடிய தணிக்கை சாவடிகளுக்கு கடிதங்களை எழுதி கொடுத்து ராஜா நெகேமியாவை நேசித்தான். ராஜாவினுடைய உள்ளத்திலே ஆவியானவர் பேசினார். தேவன் அவனுடைய உள்ளத்திலே தயை கிடைக்கும்படி செய்தார். அந்த தயவினால் நெகேமியா தன்னுடைய காரியத்தை தைரியமாய் செய்ய முற்பட்டான். எத்தனை பேச்சுக்கள் வந்தாலும், எத்தனை இடையூறுகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும் அவர்கள் சோர்ந்து போகவே இல்லை. ஒரு கையில் எக்காலமும் இன்னொரு கையில் வேலை செய்யக்கூடிய ஆயுதங்களும் இருந்தன. அப்படின்றால் அவர்கள் யுத்தத்திற்கும் ஆயத்தமாக இருந்தார்கள், வேலையும் செய்து கொண்டிருந்தார்கள். யுத்தத்திற்காக சத்துருக்கள் வரும்பொழுது அவர்களை முறியடிப்பதற்காகவும் ஆயத்தமாக இருந்தார்கள். தேவனுடைய வேலை செய்வதற்காக அவர்கள் ஆயத்தத்தோடு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட தடைகள், இப்படிப்பட்ட தொல்லைகள், இப்படிப்பட்ட இடையூறுகள் வரும். அவற்றை மேற்கொண்டு நம்மை படைத்தவரை நோக்கி நாம் பார்த்து முன் சென்றால், அது எப்பேற்பட்ட இடையூறாக இருந்தாலும் அவற்றை எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போட்டு நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்து நம்மை உன்னதமான இடங்களில் வைத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மேம்படும். நாம் சத்ருவை மேற்கொள்ளலாம். சத்ருவிடத்திலிருந்து வெற்றி நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கிறிஸ்து நம்மோடு இருக்கும் வரை வெற்றி நம்முடையதுதான், தோல்வி சாத்தானுடையது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளின் நல்ல செய்திக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நெருக்கடிகள் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுது வந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே உண்மையே நோக்கி நாங்கள் பார்க்க முடியாத பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். கேட்ட செய்தியின்படி நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து உமக்கு சாட்சியை ஜீவிக்க கர்த்தரங்களை பலப்படுத்த முடியாது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான நேயர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய வேலைகளை ஆசீர்வதியும், வருமானங்களை ஆசீர்வதித்தாரும். அவர்கள் என்ன நோக்கத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றி கொடுக்க முடியாது. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப்டி நேயர்களே, இந்த நாளின் செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய ஜெப தேவைகளை இந்த ஸ்க்ரீனில் காணப்படுகிற எண்ணிற்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் இந்த நிகழ்ச்சியை கண்டு தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தவும் ரட்சிக்கப்படவும் நீங்கள் உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.